படம் சூப்பரா இருந்து பத்தியாக்கா, நல்லா இருந்து. ஆரம்பத்துல பார்க்க கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தாலும் அப்புறம் போக போக நல்லா இருந்து பத்தியா. ஆமா பத்தியா நீ படம் நானும் ஆரம்பத்துல நினைச்சேன் இந்த பிள்ளைங்க என்னடா பொம்மை படத்துக்கு நம்ம கூட்டு வந்துட்டு அப்படின்னு நினைச்சேன். போக போதான் படம் சூப்பரா இருந்து நல்லா இருந்து. பொதுவே சிவகார்த்திகேயன் படம் நல்லாதான் இருக்கும். அதுவும் இந்த கடைசி கட்டம் பார்க்கணுமே, ஐயோ எனக்கெல்லாம் அழையே வந்துருச்சு. அந்த ஒரு பச்சை மண்டையன் இருக்கானே அவன் போவையில் சிவகார்த்திகேயன் அழுதானே கட்டி பிடிச்சி அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்து நல்லா இருந்து படம். ஆமாம் பத்தியா படம் நல்லா இருந்து பத்தியா யாழினி, நல்ல படம். இந்த மாதிரி படம்லாம் இருந்தால் பிள்ளைகளை கூப்பிட்டு போகலாம். சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப இருந்து பார்க்கும். ஐயோ மணி 3 ஆயிட்டா. 4 மணிக்கு வரை ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே. மணி இப்போவே 3 ஆயிட்டேன். எப்படி ஃபோன் எடுக்க இந்த நிகி வேறு நோட் பண்ணிட்டே இருப்போல. சரி சத்யா இப்போ கொஞ்சம் காப்பி இப்படி போட்டுட்டு வாமா, தலை நல்லா வலிக்கி காப்பியை குடிப்போம். ஏ சத்யா ஒன்றுதான் என்ன யாவத்துலாம் உட்காந்துருக்காளாமா தெரியல. ஏ சத்யா சத்தி சத்தி. என்னக்கா? சொல்லுக்கா, என்ன சொன்ன? என்ன படம் யாபத்துல இருக்கியோ? அந்த பச்சை மண்டையனை பற்றி நினச்சிட்டு இருக்கியோ? அந்த உலகத்துலேருந்து கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வா. ஆமாக்கா அந்த படத்தை பற்றி தான் நினச்சிருந்தேன். நல்லா இருந்துல்ல, அதான் யோசிச்சிட்டே இருந்தேன். போ சத்தி போய் காப்பி போட்டுருவா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் காப்பியை குடிப்போம். போமா, நான் ஒன்றும் போட மாட்டேன், நீங்கள் போடுங்க போங்க, எனக்கு டயர்டாக இருக்குமா. நான் இருக்கேன்ல, நான் போட்டுட்டு வரேன். இருங்க. காப்பியா டீயா? டீ வேணா கொஞ்சம் போடா ஏழனி, 2 இஞ்சியும் 2 ஏலக்காவும் தட்டி போட்டுட்டு வாயம்மா. சரிங்க சித்தி, நான் போட்டுட்டு வரேன். பாவம் அந்த பிள்ளை, உங்களுக்கு வேலை செய்து கட்டி இந்த பிள்ளை வந்திருக்கு. நம்மளாம் அந்த பிள்ளை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். டீ போட சொன்னா எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காளோ தெரியல. எம்மா இந்த பிள்ளை போக்கொன்னு சரியில்லை, பார்த்துக்கோ. எப்போ பார்த்தாலும் இது இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. பைத்தியம் பிடிச்சிட்டா இல்லை மண்டை கிட்ட குழம்பியிருக்கா ஒன்றும் தெரியல. அதுக்கு ஒரு மண்டல அசுரை கொண்டு போய் செக் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. எடி உனக்கு என்ன? நானும் பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலும் என்னமோ சொல்லிட்டு இருக்க. பைத்தியம் யாரு பிடிச்சிருக்கு? உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அரை வெட்டு. எடி நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியுது. நீ கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க பாரு. ஆமாம் கண்டுபிடிப்பா, பெரிய பேங்க வந்துட்டேன் அங்கேருந்து. அதை கண்டுபிடிக்கேன், இதை கண்டுபிடிக்கேன். மூஞ்ச பாரு மூஞ்ச. நேரம் வர ஆகிட்டு இருக்கு, ஃபோனை வர எப்படி எடுக்க? இது லூஸ் ஆனாலும் எல்லாம் கரெக்டாக சொல்லுது. எடி இப்போ நீ என்ன விஷயம் நான் சொல்லட்டா? அம்மா தாயே உன் திருவாயை கொஞ்சம் மூடியா. சரிம்மா, அப்புறம் இனி நாளைக்கு எங்கே போகலாம்? ஏழ்னியக்கா கூட்டிட்டு. எடி நீ நல்ல ஏழ்னிக்கு பேர சொல்லி சொல்லி ஊர்லாம் சுற்றலான்னு பிளான் போட்டுட்டியோ? அதுக்கு தான் அவ்வளோ பிடிச்சி இருத்தினியோ? அப்படிலாம் இல்லைம்மா, நம்ம வீட்டு பாவம் ஏழ்னியக்கா வந்திருக்கல்ல, அவர் இடம் போயிருக்க மாட்டா. அதான் அவளை கொண்டு சுற்றி காணிக்க வேண்டிய சாக்கில் நம்மளும் போய் பார்க்கலாமேன்னா சொன்னேம்மா. இது கிறுக்கி வேற இருக்காள, என்ன சொல்லி ஃபோன் எடுக்க? இப்போ ஃபோனை திடீர்னு எடுத்தாலும் ஏதாவது சொல்லுவா. என்ன பிளான் போடலாம்? ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு பிளானை போட்டுரும். ஐயே சே, நாளைக்கு ப்ராஜெக்டு. எப்படி மறந்தேனா? எடி சத்தியா ஏன் தலையில் அடிச்சுட்டு கிடக்க? நீ சின்னமே பைத்தியம் பிடிச்சிட்டோ என்னவோ? ஆமாம் நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு பைத்தியம் கிறுக்கு அரலூசு நல்லா சொல்லுங்க. நான் ப்ராஜெக்ட் எழுதணும் மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரில. பூ மாதிரி எழுதினாலும் என்ன தெரியலையே. இடி இந்த ஃபோன் எடு. உனக்கு வேணா நீ இடம் டீ, நான் உனக்கு நான் வேலைக்காரியா? வான்ட்ட போய் சொன்ன பேரு கிறுக்கி. எடி பூ மாதிரி கடன்னு பேச போற, இங்க இருந்தே பேச வேண்டியதுனே, ஏன் வெளியே ஓடுக? எடி பேசாம இருந்துக்கோ, பார்த்துக்கோ. நானே ப்ராஜெக்ட் பண்ணலேன்னு மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்கேன். பேசாமல் இருந்துக்கோ. நான் பூமாரி வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன். அவள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டாளா என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏம்மா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறேன்னம்மா. சரி சரி அப்போ போயிட்டு வா. நீ வேணா கூட்டிகிட்டு போயேன். ஆமாம் இவ்வளோ கூட்டிட்டு போகுதுக்கா. இங்கேருந்தே இவள் டார்ச்சர் தாங்க முடியல, இதில் அங்கே வேற. ஏன்டா நானே போய் ப்ராஜெக்ட் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேம்மா. ஐயா ஜாலி, எப்படியோ அந்த லூஸ்ட்டை போய் சொல்லி ஃபோனை வாங்கியாச்சு. ஏம்மா அங்கே பாருமா, இந்த பிள்ளை மாத்திரம் இப்படி படிக்காமல் இப்படி இருக்கு. நீ என்னெல்லாம் சொல்லுவ? இப்போ டியூஷன் வேறு புதுசாக சேர்த்து விட்ருக்க. நீ டியூஷன் போல என்ன வரைக்கும் வந்த? இந்த பிள்ளை பேர் கேட்டால் காலேஜ் படிக்கலாம். ஒன்றுமே எழுதவும் செய்யல படிக்கவும் செய்யல போல. அதான் அப்படி பதறி அடிச்சு ஓடுகா. இடி நீ ஸ்கூலு படிக்க எத்தனை பாடம் உண்டு, எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் ஆவ ஃபெயில் ஆவேன்னு நமக்கு தெரியும். காலேஜை பற்றி நமக்கு என்னடி தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவள் சொல்லது தான் நமக்கு தெரியும். இப்போ தான் தெரியும் இவ்வளோ ஒன்றை மாதிரி தான் கேஸு போல.
ஏம்மா யாழ் ஏக்கா பாவம் பத்தியாம்மா, நம்ம கூட விஷம் வச்சுடுவோமாம்மா. அவள் எனக்கு அவள் இங்கே இருக்க ஆசை தான். பெரியம்மா சம்மதிக்க மாட்டால, பெரியப்பா அதுக்கு மிச்சம் ஆடுவார். நீங்களும் இங்கே வந்து வேலையே செய்யுங்க. பாவம் அந்த பிள்ளை தான் எல்லா வேலையும் செய்யுது. நேரத்தும் அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி தந்து பாரு, இப்போவும் காப்பி போட போயிருக்கு. சே, அவளை கூட்டு வந்து நம்ம இப்படி வேலை வாங்குறதெல்லாம் தப்பு நிகி. இம்மா நம்மளாம சொல்லுவோம், அக்கா தானமா விரும்பி செய்ய. பூமாரி பூமாரி, என்ன சத்தியா வா. என்ன உங்கள் அக்கா வந்தாலும் உங்களெல்லாம் பார்க்கவே முடியல. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்டில் இருந்தால் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் பார்க்க முடியலையா இருக்கும். அம்மா வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்தால் அக்கா வச்சுட்டு வர முடியாதுல்ல, அதான் வந்திருக்க மாட்டாங்க. பூமாரி இல்லையா? உள்ளே தானே இருப்பா, வா உள்ளே வா. பூமாரி பூமாரி, சத்யா வந்திருக்க பேரு. சத்யா வா வா, வீட்டுக்குள்ளே வர வேண்டியதுனே, வெளியே நிற்க, வா உள்ள வா. ஐயோ இவள்கிட்ட பேசலான்னா இந்த அத்தையை வேற நிற்காங்களே. எடி நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அது நீ பண்ணிட்டியா? அந்த பேப்பர்ஸும் எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் பார்க்கணும், அதான் ஓகே வந்தேன். ப்ராஜெக்டா? எந்த ப்ராஜெக்டு? பாருங்க ப்ராஜெக்டே மறந்துட்டா. ஏமா குறுக்கில் வச்சு அடிக்கேன்? எட்டி அந்த பிள்ளை உன் கூட தானே படிக்கி, ஏதோ ப்ராஜெக்டா க்ரீஜெக்டா பண்ணியே என்னன்னு கேட்கு, பிள்ளை கணிச்சிட்டு இருக்க. இதை நீ காலேஜ் போகக்கூடிய லட்சணமா? நீ படிக்கக்கூடிய பிள்ளைன்னு நினைச்சா ஒன்றும் உனக்கு தெரியல. ஐயோ விளையாட்டா பண்ணா பூமாரிக்கு அடி கிடச்சிட்டு. ஐயோ எத்தே இல்லத்தே, இது நான் முன்னாடி உள்ள ப்ராஜெக்டு, இப்போ உள்ளது இல்லை. அதான் பூமாரி மறந்துருப்பான்னு நினைக்கேன், அதை பற்றி தான் கேட்க வந்தேன் தே. அவள் ஒரு டீமு, நான் ஒரு டீமு. ஐயே அப்படியா? நான் கூட படிக்கலையே என்னமோன்னு நினச்சேன். சரி சரி பூமாரி, நீ என்னன்னு பேசிட்டு வா, நான் உள்ள போகிறேன். என்ன யாரும் கேட்காமலே அடிச்சிருவா. எப்பா என்ன மாதிரி சுளீர்னு வச்சு அடிச்சுட்டாப்பா. போனாங்க பூமாரி. சாரி டி, உங்கள் அம்மா அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவங்க அடிப்பாங்கன்னு நினச்சி பார்க்கலடி, சாரிடி மக்கா. அதான் வந்த வேலைக்கு அடி வாங்கி வந்துட்டீல, என்ன சொல்லு. கோவப்படாதடி பூமாரி, உன்ட கொஞ்சம் பேசணும்டி. வாரி அங்கே அந்த மரத்துக்கிட்ட போகுமா? வா வந்து தொலை போ. பல்ல தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி அடி வாங்கி வந்துட்டு போறேன். என்ன நீ? சத்யா என்ன சொல்லு. நீ இப்பெல்லாம் என்ன தனியாக கூப்பிட்டு பேச மாட்டியே, என்ன விஷயத்த சொல்லு. சந்தோஷம் ஏதாவது சொன்னானா? ஆமாம் பூமாரி, நேற்று வந்தாங்களா, எனக்கு ஒரு கிஃப்ட்டு தந்தாங்க. அப்போ நேற்றே சொல்லிட்டு தான் போனாங்க, இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு, என் வாழ்க்கையே இதெல்லாம் அடங்கியிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நானும் நேற்று நைட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் அப்போ சந்தோஷோட பேர், என்னோட பேர், நாங்கள் மீட் பண்ண டேட்டு எல்லாம் போட்டு எனக்கு தந்திருக்காங்க. அது இன்னைக்கு 4 மணிக்கு என்னை ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஃபோன் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. அதான் மணி இப்போவே 3 ஆயிட்டு, எனக்கு என்ன பேசணும் ஒன்றும் தெரியலடி, பயமாக இருக்குது. என்ன செய்யடி? என்ன சொல்லேன்னா அது எனக்கு புரியல. இதில் நான் என்ன சொல்லி தரணும்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உனக்கு மனசுக்கு தோணுனதை நீ பண்ணு சத்யா. இதில் ஏன்ட ஐடியா கேட்குறதுக்கு என்ன இருக்குது? இது உன்னோட வாழ்க்கை. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லு, வீட்டில் பேசி எடுத்து கல்யாணத்தை பண்ணு. இல்லையா பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எடி உனக்கு என்ன பக்கத்தில் லூஸ் மரியாதை தெரியுதா? இல்லை கேட்கேன். அப்படி சொன்னாலும் வேண்டான்னு சொல்லுங்க, இப்படி சொன்னாலும் வேண்டான்னு சொல்லுங்க. அப்போ என்னதான் நான் சொல்லணும் எதிர்பார்க்க சொல்லு. எனக்கே என்ன சொல்லணும்னு தெரியலடி, அதான் எனக்கு பயமாக வேறு இருக்குது. வீட்டில் இப்போ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டாங்க, அங்கேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். நிகி வேறு தொணன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும். சத்யா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. சந்தோஷப்படுத்தவரை நல்ல பையன் மாதிரி தான் தோணுது. அன்றைக்கி பேசினேன்ல, உனக்கு மனசுக்கு என்ன தோணுது அதை என்கிட்ட இப்போ ஓப்பனாக சொல்லு. இல்லடி பூமாரி, எனக்கு முதல்ல அவங்கள பிடிக்கவே செய்யலை. 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நான் ஏதாவது சத்தம் போடுவேன், அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவை காப்பாற்றினோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப கேர் பண்ணாங்க. அம்மா காப்பாற்றினது கூட இல்லை, ரொம்பவே கேர் பண்ணாங்க அம்மாவை. தனியாக ஒரு ஆளாக இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் மெடிசன் எல்லாமே பார்த்தது அவங்க தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கே அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சது பூமாரி.
அப்படியா? சரி, அப்போ நீ சொல்லு. அவங்க பேசுறதுக்கு என்ன பேசணும் உனக்கு தெரியும். நான் சொல்லி தந்தா நீ பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க பேசுறதுக்கு நீ புரிஞ்சு பேசிக்கோ. அதே மாதிரி உங்கள் வீட்டு சூழ்நிலையை நீ பார்த்துக்கோ. அவங்க வீட்டு பேக்ரவுண்ட் எப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன கேரக்டர்னு நமக்கு தெரியாது. சந்தோஷ் நல்லவங்க தான். அவங்க வீட்லேயும் எல்லோரும் நல்லவங்களா இருந்தால் தானே நம்ம லைஃப் கொண்டுட்டு போக முடியும். அதனால் நீ பார்த்துக்கோ. நீ பேசு. நான் வேணா அங்கே இருக்கிறேன், நீ பேசு. மணி 4 ஆயிட்டா? மணி 4:10. சத்யா என்ன இன்னும் ஃபோன் பண்ணல? மணி 4:15 ஆச்சே. நம்ம கொடுத்த கிஃப்டை பார்த்துருப்பாங்களா? இல்லைன்னா யாழினி எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்காளா? ஐயோ, ஒன்றும் புரியலையே, பயமாக இருக்க. பரீட்சையில் ரிசல்ட் வர மாதிரிலாம் இருக்குது நம்ம வாழ்க்கை. சே, சத்யா இன்னும் ஃபோன் பண்ணலையே. நம்ம வேணா ஃபோன் பண்ணுவோமா? சே, அது வேறு சரிப்படாத. வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன நினைக்கக்கூடாது, சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்னு. கொஞ்ச நேரம் கூட பார்ப்போம். பூமாரி, ஃபோன் போகுடி. பயமா இருக்குடி. என்ன பேசுனே தெரியல, பயமா இருக்கு. பேசு பேசு, நான் தானே இருக்கேன், பேசு. ஐ, ஃபோன் வந்துட்டு. சத்யா தான் ஃபோன் அடிக்க. ஐயோ, என்ன சொல்ல போகலாம் தெரியலையே. ஐயோ. ஹலோ, சத்யா, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க ஃபோன் பண்ணுவீங்களோ என்னமோ நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை ஃபோன் பண்ணிட்டீங்க. அப்படியாங்க? சரி சரி. நல்லா இருக்கீங்களா? நேற்று தானே பார்த்த, அதுக்கடையிலேயே நான் விசாரிச்சுட்டு இருக்க. ஐயோ. என்ன சத்யா, கிஃப்ட் பார்த்தீங்களா? பிடிச்சதா உங்களுக்கு? கிஃப்டா? எந்த கிஃப்ட்டு? ஓ, நீங்கள் தந்தீங்க நேற்று கிஃப்ட். ஐயோ சாரிங்க, பார்க்கவே இல்லை, மறந்து போச்சு. பொய் சொல்லாதீங்க சத்யா. நீங்க கிஃப்ட்டை பார்த்துருக்கீங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. பொய் சொல்லாதீங்க. இல்லைங்க, நான் பார்க்கல. நீங்கள் 4 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்களே, அதான் நான் ஃபோன் பண்ணேன். விளையாடாதீங்க சத்யா. கிஃப்ட்டை பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கிஃப்ட்டு சூப்பராக இருந்துங்க. நான் கூட இப்படிலாம் யோசிக்க மாட்டேன். என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கான. ஆனால் எப்படிங்க எனக்கு பிடிச்ச அந்த ப்ளூ கலரு, அந்த பிங்க் கலரு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களே. அந்த டேட்லாம் நம்ம மீட் பண்ண டேட்டுன்னு எனக்கு அநேகமா அப்படி தானே? அழகாக அந்த டேட்டு, பேர் எல்லாம் சூப்பராக இருந்துங்க. அப்படி பத்திரமா ஒழிச்சு வச்சுருக்கேன். யாராவது பார்த்துடக்கூடாது. நீங்கள் வேறு கல்வெட்டில் பதிச்ச மாதிரி பேரெல்லாம் பதிச்சு வச்சுருக்கீங்களா? அதான் எடுத்து அதை சேஃப்டி பண்ணதுக்குள்ளே பெரிய பாடுங்க. அப்படியா? சரி சரி. என்னவோ அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே மைண்டில் கிளிக் ஆச்சு. அதான் அதை உடனே வாங்கிட்டேங்க. ஓஹோ, சாருக்கு எது பிடிச்சாலும் உடனே கிளிக் பண்ணிடுவீங்களோ? ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது உடனே நான் வாங்கிடுவேன். சரி சொல்லுங்கள் சத்யா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சுற்றி வச்சு பேச விரும்பல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சத்யா. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குதான். ஆனால் என்ன சொல்லன்னு எனக்கு தெரிலங்க சரியாட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதுக்கு மாத்திரம் கரெக்டாக அந்த பதிலை மாத்திரம் சொல்லுங்கள். மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் உங்களோட ஸ்டேட்டஸ் வேற, என்னோட ஸ்டேட்டஸ்ங்கிறது வேறங்க. ஸ்டேட்டஸ்னால் என்ன? பணங்காசை பற்றி சொல்கிறீங்களா? பணங்காசுலாம் நிரந்தரம் இல்லாததுங்க. என்னை பொறுத்தவரை மனுஷங்க என்றைக்கும் அன்பு தான் முக்கியம். இன்னைக்கு இருக்கிற அன்பு கடைசி வரை இருக்கணும். இப்போ சத்யா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கா, இந்த அன்பு நான் கடைசி வரை கொண்டுட்டு போகணுங்க. இதான் வாழ்க்கையில் நிரந்தரும். பணம் இன்னைக்கு எனக்கு இருக்கட்டும், நாளைக்கு என்கிட்ட இல்லாமல் கூட போகலாம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் யோசிக்க முடியாதுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கல, அதுக்கு மாத்திரம் நீங்கள் பதில சொல்லுங்கள். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷ். ஆனால் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட பிடித்தத்தை மாத்திரம் வச்சு நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியாது. உங்கள் பேக்ரவுண்டும் பார்க்கணும், எங்கள் வீட்டையும் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க சத்யா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, இதெல்லாம் ஒத்து வருமானு எனக்கு தெரியல. எல்லாமே ஒத்து வருங்க. எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். சரிங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். வீட்டில் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி பூமாரி வீட்டுக்கு வந்தாக்க நான் உங்கள்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நான் பேசுகிறதா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். சத்யா, என்னங்க ஃபோனை வச்சிடாதீங்க. இதுக்கு தான் நான் உங்களுக்கு அன்றைக்கி ஃபோன் வாங்கி தரலான்னு நினச்சேன். ரவியால் ஃபோன் வாங்கி தர முடியல. சரி சத்யா, நீ எப்போ ஃபோன் பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேனே. ஃபோன் நீங்கள் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் எப்போது பண்ணுவேன் கண்டிப்பாக. இல்லை, நாளைக்கு இதே நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணணும். பார்க்குறேங்க, இதுக்கே நான் எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சத்யா, இனி எப்போ இங்கே வருவீங்க? என்னது? எங்கே வரணும்?
இல்ல சத்யா, அதான் உங்க அக்கா அங்கதானே நிக்கா, கொண்டு விட வருவேன்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தியே, அதான் எப்போ வருவேன்னு கேட்டேன். அதுவா, நான் வரும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. சரிங்க, நான் வைக்கிறேன்.